உண்மையான அன்பு இருக்கும் இதயம் மழலையின் உள்ளம் போல தூய்மையாக இருக்கும். உண்மையான அன்பிற்கு சந்தேகப்படத் தெரியாது. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் அங்கு அன்பு காணாமல் போய்விடும். ஏனென்றால் அன்பு எப்போதும் தூய்மையானது. நடிப்பின்றி எவரிடம் இயல்பாக இருக்க முடிகிறதோ அவரை நமக்கு மிகவும் பிடித்து போகிறது. ஆனால் அவருக்குதான் சில காலத்திற்கு பிறகு நம்மை பிடிக்காமல் போய்விடுகிறது. வாழ்க்கையில் எல்லா தத்துவங்களையும் இளமையிலேயே வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து விடுகிறதுதான். ஆனால் அதை பின்பற்றுவதற்கு தான் முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது. எவன் சிரிப்பை அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரிக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு பெரிய வலியையும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் உள்ளே வைத்து அழவும் தெரியும். வாய் இருப்பதால் கண்டதையெல்லாம் பேசுபவர்கள் முன் அமைதியாக இருப்பது ஒன்றும் அவமானம் கிடையாது. நீண்ட நாள் பழகிய சிலரிடம் நாம் எவ்வளவு நன்றாக பேசி பாசமாக இருந்தாலும் சில சமயங்களில் அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் என்பதை அவர்களின் சில குணங்களே நமக்கு காட்டிக் கொடுத்து விடுகிறது. இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள். நாளைக்கு உங்களுக்கே உதவும்படி அவர்களின் நிலை மாறினாலும் அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. பொறாமை என்பது அடிமைகளின் குணம் என்பதை உணர்ந்து இன்றே உங்கள் மனதில் இருக்கும் பொறாமை எண்ணத்தை குழி தோண்டி புதைத்து விடுங்கள். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே ஒரு நாள் திரும்ப வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே.